பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 12. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்திலேயே எப்படி உலக மக்கள் அல்லது அவ்விசுவாசிகளை தேவன் எப்படி ரட்சிக்கிறார் சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அது வேணா போலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 1 தீமோத்தேயு 2 இதுல 4ல இருந்து படிக்கலாம். படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷர்களும் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே யாரை பத்தி பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வச்சு நம்ம ஆபேல் தொடங்கி நம்ம கடைசியில யுவான்ஸ் நகர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சு 3ஆம் நாளுக்கு அப்புறம் உயிர் தெழுந்த அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இருந்த விசுவாச வீரர்களை நம்ம பார்த்தோம். ஓகே, பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் அவங்க தான். அவங்க எப்படி விசுவாசத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து பலிக்கு அவங்க அடையாளமா அந்த ஆடோடையும் மாட்டோடையும் பலி செலுத்தினாங்க. அது அவங்களுடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்துக்கு அடையாளமா இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு பெற போற மகிமை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது? இந்த பூமி நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக்குவே. ஓகே, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கும். ஸோ நீ நடந்து போற எல்லாமே நான் உனக்கு என்ன பண்றேன்? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் ஆசீர்வாதமா கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுதான் நம்ம அங்க பாக்குறது. அதே போல நம்ம என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம், ஓகே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல சபையில நிறைய பேர் சேர்க்கப்பட்டாங்க. ஓகே, 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. அடுத்து ஒரு 2000 பேர், அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்தாங்க சபையில. அப்போஸ்தலர் பவுல், பேதுரு மூலமா. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் பவுல் மூலமா. ஓகே, அப்படி பார்க்கும்போது அப்போ ஒட்டுமொத்தமா சேர்ந்த மக்கள் எல்லாருமே எப்பயில இருந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகம் போனதுல இருந்து அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் ஓகே இருக்கிற மக்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, சபை மக்கள். இவங்க தான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. இப்ப விசுவாசிக்கிற மக்கள் டைரக்டா அவங்களுக்கு விசேஷமான ஒரு நன்மை கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் போயிட்டு நான் என்ன பண்றேன்? திரும்பி நான் இருக்க இடத்துல நான் என்ன பண்றேன்? உங்களை சேர்த்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்த பண்றேன். ஓகே, பிதா என்ன பண்ணாராம்? இவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம செப்பரேட்டான 7th கிளாஸ் 8th கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் சபையை பத்தி முழுமையா. ஆனா நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம என்ன புரியுது சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சபை மக்கள் அவங்களுக்கு என்ன ப்ராமிஸ்? அவங்க என்ன பண்றாங்க? பரம அழைப்புக்கு பங்குள்ள மக்களா வராங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவுடனே எப்பவுமே இருக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் அவங்க அழைப்பா இருக்கு. அவங்க இயேசு கிறிஸ்துவின் வருகையில என்ன பண்ண போறாங்களா? உயிர்த்தெழுதல் அடைவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்த பாயிண்ட், 2 பாயிண்ட். இப்போ நம்ம 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கறது என்னதுன்னா, இங்க எல்லா மக்களும் சொல்லி போட்டிருக்கு. who wants all people to be saved. ஓகே, அப்படி இருக்கும்போது அவிசுவாசமா இருந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மக்கள், ஓகே, அவிசுவாசமா இருந்த மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் மக்கள் தவிர்த்து இருக்கிற புறஜாதி மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்ரேல் மக்களே விசுவாசம் இல்லாத மக்களா இருக்கட்டும், ஓகே, அந்த வனாந்தரத்துல எகிப்துல இருந்து வரும்போது அழிஞ்சு போனாங்களா அந்த மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்ட பிறகு இல்லைன்னா மறுத்து உயிர்த்தெழுந்த பிறகு அவிசுவாசமா இருந்த மக்களா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே அவிசுவாசமா இருந்த மக்களா இருக்கட்டும் சொல்லி பார்க்கும்போது ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஆர்மகடன் யுத்தம், இந்த உலகத்தோட முடிவு, அக்னினால அந்த உலகம் அழிப்பதுல அது வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மனுக்குலம், அவிசுவாசத்துல இருக்க மனுக்குலமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னது எப்படி ரட்சிப்படைவாங்க சொல்றதுதான் நம்ம இன்னைக்கான டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? இவங்க எல்லாருமே யாருன்னா அவிசுவாசமான மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா விசுவாசிக்கவே இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சொல்லி பார்க்குறோம், அதே நேரத்தில் சபை விசுவாசிகள் சொல்லி பார்க்குறோம். ஆனா ஆதாம் தொடங்கி இந்த உலகத்தோட முடிவு வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்கள் யாரெல்லாம் விசுவாசியா இல்லாம அவிசுவாசத்துல இருக்க மக்களோ அவங்களுக்கு எப்படி தேவன் ரட்சிப்பு கொடுக்குறார் சொல்றதுதான் இன்னைக்கான டாபிக். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களும் தான் என்ன பண்ணணும்? தேவன் நினைக்கிறார், காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அவங்கள எப்படி காப்பாற்ற போறாரு? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசிகள்
சொல்லி பார்க்கும்போது அவங்கள என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமான்கள். எப்படி நீதி அடைகிறாங்க அவங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதி அடைகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அல்லாமல் ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்து மூலமா தான் நீதி அடைகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவங்க சுய நீதியில இருக்க முடியாது சொல்லி பார்க்குறோம். விசுவாசத்தினால் நீதி அடைகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறது விசுவாசத்தினால. ஓகேவா? அப்படி இருக்கும்போது மிச்ச மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அவிசுவாசிகள் எல்லாருமே அவங்களாம் பாவிகள், எல்லாம் துன்மார்க்கர் சொல்ற அந்த இதுதான் கோவாக்கினின் பிள்ளைகள். அப்படிதான் வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது படிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீதிமான்களும் அநீதிமான்களும் சொல்லி போட்டிருக்கு. நீதிமான்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து நீதியில இருக்கவங்க. அநீதிமான்கள்னா என்னது? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க. அதுதான் விக்கெட் சொல்லி இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா விக்கெட் போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல வந்து அநீதிமான்கள் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அவிசுவாசிகள் சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து உயிர்த்தெழுவார்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி யார் சொல்றாங்க? பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு. பவுலை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 24ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஃபெலிக்ஸோட மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. அப்போ வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட வந்து அவருடைய ட்ரையல், அவருடைய சுவிசேஷத்தை வந்து என்ன பண்றாரு? இதான் நான் போயிச்சேன் சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துவோட வருகை அப்போ எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க. ஓகே, நீதிமான்களும் சரி அநீதிமான்களும் சரி எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து லாசரஸை வந்து எழுப்புறதுக்கு முன்னாடி கூட மார்த்தல் என்ன சொல்றாங்கன்னா, கடைசி நாளில் என் சகோதரன் எந்திப்பா சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி சொல்றாங்க. அது கூட பாருங்களேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 23, 24. உன் சகோதரன் வந்து திருப்பி எந்திப்பான்பா அப்படி சொல்லும் போது மார்த்தல் என்ன சொல்றாங்க? ஐ நோ, எனக்கு தெரியும். he will rise again in the resurrection at the last day, கடைசி நாளில் சொல்லி சொல்றாங்க. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஓகே, இத பத்தி தான் பவுல் இங்க சொல்றாரு. என்னதுன்னா, நீதிமானும் அநீதிமானும் எல்லாருக்கும் என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கு. அது எப்போ? கடைசி நாளில் அவங்க எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க சொல்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குப்பா சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க. இது மார்த்தல் சொன்னதை இப்ப நம்ம லாஸ்ட் டே சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவே சொல்றது பாத்தீங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் அதுல வந்து 28, 29 படிக்கிறோம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் பேர் சொல்லி போட்டிருக்கா? இல்ல, கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாரும், அனைவரும், அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், நன்மை செய்கிறவர்கள் யாரு? நீதிமான்கள் ஜீவனை அடையும்படிக்கு எந்திக்கிறாங்களா? தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அநீதிமான்கள், ஓகே, அவிசுவாசிகள் என்ன பண்றாங்களாம்? ஆக்கினை அடையும்படிக்கு எந்திக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. இதுதான் ஜட்மெண்ட் டே. ஜட்மெண்ட் டே ஆச்சு. அப்போ வந்து நீதிமான்களையும் அநீதிமான்களும் தேவன் வந்து என்ன பண்றாரு? பிரிச்சு அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குறாரு சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம எல்லாரும் பொதுவான அபிப்பிராயம் அதான் நம்ம நினைக்கிறோம். கரெக்டா? இங்க என்ன போட்டிருக்கு? நீதிமான்கள் இல்லை நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜீவன் அடைகிறாங்களா? லைஃபை பெறுறாங்களா? அநீதிமான்கள் ஆக்கினை சொல்லி பார்க்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க சொல்லப்படுற ஆக்கினைக்கான அர்த்தம் என்னது? வார்த்தைக்கான மீனிங் என்னது சொல்லி நம்ம பார்க்கலாம். அது கிரேக்க வார்த்தை. இது புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதனால அது அர்த்தம் பார்க்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அங்க come out of those who have done good and good to the resurrection of life, ஜீவன் அடையும்படிக்கு, and those who எல்லாரும் எதிர்ப்பாங்களா? those who done evil to the resurrection of judgment சொல்லி போட்டிருக்கு. சரி, உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இங்க ஜட்மெண்ட் தான் போட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கிரைசிஸ்.
KRISIS. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிஷன், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை ஜட்ஜ் பண்றது. ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பார்த்தோம், யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல ஏற்கனவே ஜட்ஜ் பண்ணி தான் நல்லவங்க கெட்டவங்க சொல்லி பிரிச்சுட்டாங்க. பிரிச்சிட்ட பிறகு இங்க ஏன் திருப்பியும் வந்து இந்த வார்த்தை வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லி வருது? இங்க திருப்பி டிசிஷன் எடுப்பாங்க சொல்லி வருது. எதுக்காக வந்து திருப்பியும் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நடக்க போகுது சொல்லி சொல்றாங்க? புரியுதா? இங்க ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு. என்னதுன்னா, நல்லவங்களை பிரிச்சுட்டாங்க, அவங்களே ஜீவனை கொடுத்துட்டாங்க, ரைஸ் டு லைஃப், ஜீவனை கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னொருத்தவங்க எந்திக்கிறாங்களா, எந்திச்சு என்ன பண்ணாங்களா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறாங்களா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அதான் நான் அந்த வார்த்தை போட்டிருக்க டிசிஷன், டிசைட் பண்ண போறாங்களாம். எஞ்சவனா டிசைட் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே அவங்க நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் டிசைட் பண்ண போறாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து என்னது, அங்க வந்து கண்டம்னேஷன், இங்க ஏற்கனவே ஜட்ஜ் பண்ணதுனால இங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அப்ப இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இவங்க ஆக்கினைக்கோ இல்லைன்னா உடனடியே தண்டனைக்கு போறாங்க சொல்லி கிடையாது. இங்கே வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரைசிஸ். இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கப்படுது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்க டிசைட் பண்றாங்களாம். இது நம்ம வாய்ப்புன்னு சொல்லி எப்படி புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வச்சுதான் பேஸ்ட் ஆன் தட் தான் என்ன பண்றாராம், காட் வந்து டிசைட் பண்றாராம். இவங்க வந்து ஜீவனை கொடுக்கலாமா இல்ல மரணத்தை கொடுக்கலாமா சொல்லிட்டு டிசைட் பண்றாராம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்மளுக்கு தெளிவு கொடுக்குற வசனம் எதுன்னா, ஐசையா 26ஆம் அதிகாரம் 9-10. என் ஆத்துமாம் இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பாருங்க, உமது நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இங்க சொல்லப்பட்ட காரியம் தான். ஜட்ஜ்மெண்ட் பூமியில நடக்கும்போது, ஓகே, பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இப்ப ஜட்ஜ்மெண்ட் டைம்ல நல்லவங்க கெட்டவங்க சொல்லி பிரிக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலம். ஓகே, லாங் பீரியட் ஆஃப் டைம். அந்த டைம்ல என்ன காட் பண்றாரு, பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஓகேவா? பூச்சக்கரத்து குடிகள்லாம் யாரு? பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு, உலக மக்கள் என்ன பண்ணுவாங்களா, லேர்ன் ரைச்சஸ்னஸ் சொல்லி பார்க்குறோம். பூச்சக்கரத்து குடிகள் will learn righteousness. இது ஏன் வந்து இவங்களுக்கு இப்ப போதிக்கப்படுது சொல்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இவங்களுக்கு ஏன் சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் 10வது வசனம் படிங்க அப்படியே. துன்மார்க்கருக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஓகே, என்ன சொல்றாங்க? ஆனா துன்மார்க்கனும் அந்த நீதியுள்ள தேசத்திலும் தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் தீமை செஞ்சுட்டே போறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவனுடைய கிருபையை வந்து என்ன பண்றான், வீணாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நீதியுள்ள தேசத்திலும், த லேண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், த லேண்ட் ஆஃப் அப்ரைட். ஓகே, அதுலயும் பார்த்தீங்கன்னா அநியாயம் செய்யறான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் நீதியை வந்து கற்றுக்கொள்ளவே, லேர்ன் ரைச்சஸ்னஸ், டு நாட் லேர்ன் ரைச்சஸ்னஸ். யாரு? விக்கெடு. ஆனா பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுதான், சத்தியம் போதிக்கப்படுதான். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீதியுள்ள தேசம்னா என்னது? ஒரு தேசம், ஒரு உலகமே என்ன ஆகுதுன்னா ஒரு நீதியுள்ள உலகமா இருக்க போதான். அதுதான் வந்து பேதுருல போட்டிருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த உலகம் வந்து என்னது, அக்னிக்காக இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம வந்து 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஓகே, இந்த உலகம் வந்து அக்னிக்கு இரையாக வைக்கிறது. த பிரசன்ட் ஹெவன் அண்ட் எர்த் வந்து என்ன இருக்கான், ரிசர்வ்ட் ஃபார் ஃபயர், அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதே இது 13ஆம் வசனம் பாருங்க. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, புதிய வானம் புதிய பூமி, அந்த அந்த உலகமே பாத்தீங்கன்னா எப்படி, அந்த ஃபர்ஸ்ட் உலகம் வந்து பாத்தீங்கன்னா அக்னினால அழிஞ்சிருது. இப்ப இருக்கிற உலகம் வந்து அக்னினால அழிஞ்சிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உலகம் வந்து தண்ணிலெல்லாம் அழிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் உலகம். 2வது உலகம், இப்ப இருக்கிற உலகம் வந்து 2வது உலகம், அது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இது அழிஞ்சிட்டு பிறகு என்ன வருதான், நீதி வாசமா இருக்கும் உலகத்துக்காக நம்ம என்ன பண்றோமா, காத்திருக்கிறோம். நீதி, வேர் த ரைச்சஸ்னஸ் டுவெல்ஸ். இந்த உலகத்தை பத்தி தான் ஐசியா 26ஆம் அதிகாரத்துல 9-10 வந்து பேசுறாங்க. அப்ப நீதி வாசமா இருக்கும் உலகத்துல வந்து நீதி கத்தரப்படுதான். யாருக்கு? உயிர்த்தெழுந்து வர அவ்விசுவாச மக்களுக்கு. ஓகே, அந்த நியாயத்திற்குள்ள எந்திக்கிறாங்களா. ஓகேவா? அந்த ஜட்ஜ்மெண்ட்
அந்த நாள்ல தான் எந்திக்கிறாங்களா, ஜட்ஜ்மெண்ட் டைம்ல எந்திக்கிறாங்களா. ஓகேவா? அப்போ ஒரு வாய்ப்பு வந்து இந்த மக்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. எதுக்கு? நீதியை கற்றுக்கொள்றதுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப ஏன் வந்து இந்த உலகத்துல வந்து அவங்களால சத்தியத்தை கத்துக்கொள்ள முடியல? ஏன் வந்து சத்தியம் இல்லைன்னா சுவிசேஷம் வந்து அவங்களுக்கு கேட்காதபடிக்கு யார் தடையா இருக்கா சொல்லி பார்த்தோம்னா, டைரக்டா பாருங்க, வசனமே போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், சாரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு ம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன், த காட் ஆஃப் திஸ் ஏஜ் என்ன பண்றானா, சுவிசேஷத்தின் ஒளிய கேட்காதபடிக்கு என்ன பண்றான், அவங்க கண்களை குருடாக்குறானா. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்களாம், அவ்விசுவாசிகளா இருக்காங்களாம். blinded the mind of unbelievers. ஏன் வந்து அவ்விசுவாசிகளா இருக்காங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை வந்து குருடாக்கிட்டான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2ஆம் உலகத்தோட அதிபதியாகிய பிசாசானவனை என்ன பண்ணணும், அடுத்த உலகம் நீதி வாசமா இருக்கும் உலகத்துல வந்து அவனை விடக்கூடாது. விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அவனை கட்டணும். கட்டி ஜனங்களை மோசம் போகக்கூடாது, இந்த மாதிரி வஞ்சிக்க கூடாது, இந்த மாதிரி சுவிசேஷத்தை கேட்க விடாம தடுக்கக்கூடாது. தடுக்காதபடிக்கு அவனை என்ன பண்ணணும், அடைச்சு வைக்கணும் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. 1, 2 அது 3 படிச்சிருங்க. 1, 2, 3 படிச்சிருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அதற்கு பின்பு சொல்லும்போது அது 1000 ஆண்டுக்கு முடிஞ்ச பேருக்கு ஒரு கொஞ்ச காலம் வந்து விடுதலை ஆக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது 7ஆவது வசனத்துல இருக்கு. ஓகேவா? கொஞ்ச காலம் விடுதலை ஆக்குறது, அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானவன் என்ன பண்றான், ஜனங்களுடைய மனதை வந்து குருடாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க சத்தியத்தின் ஒளியை வந்து கேட்காதபடிக்கு அவன் வந்து அவிசுவாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தின் ஜனங்களுடைய மனதை வந்து குருடாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சுவிசேஷத்தின் ஒளியை தெரியாதபடிக்கு, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு. ஓகேவா? அப்போ காட் என்ன பண்றாருன்னா, இந்த சாத்தானை வந்து கட்டுறாரு. ஓகேவா? கட்டி அவனை அடைத்து வைக்கிறார், ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஓகே, ஏன் அவரை சாவடிச்சிட வேண்டியது தானே, ஏன் வந்து தேவன் வச்சிருக்கிறாரு? அதுக்கு ரீசன் இருக்கு. அதனாலதான் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்றாராம். அது என்ன ரீசன் சொல்லி நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காரியம் என்னதுன்னா, அவனை அடைச்சு வச்சிடாரு. 1000 ஆண்டு என்ன பண்றாங்க, அங்க வந்து வஞ்சிக்கிறதுக்கு, ஜனங்களுடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா வந்து குருடாக்குறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ யாரும் இல்ல, சாத்தான் இல்ல சொல்லி பார்க்கிறோம். அந்த உலகத்துலதான், அதான் வந்து நீதி வாசமா இருக்கும் உலகம். அந்த உலகத்துல நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, ஐசியா 26ல சத்தியம் வந்து போதிக்கப்படுது. யாருக்கு? உலக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சத்தியம் வந்து போதிக்கப்படுது. லேர்ன் ரைச்சஸ்னஸ். ஓகேவா? அப்போ நீதியை கற்றுக்கொள்றாங்க. அந்த உலகத்துல நீதியை கற்றுக்கொள்ள எல்லாருக்குமே கொடுக்கப்படுது, நீதி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. அவ பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா விக்கெட் பீப்புள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த உலகத்துல பயங்கர பணக்காரரா இருக்காங்க, இந்த உலகத்துல வந்து பயங்கரமான வல்லமையில இருக்காங்க, பவர்ல இருக்காங்க, பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், இந்த உலகத்துல வந்து பயங்கரமா செழிப்புல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா தப்பு செய்யற மக்களா இருக்காங்க. ஓகே, இன்னும் அநீதி செய்யணும்னு சொல்றது அவங்களோட நோக்கமா இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்கேயும் அதே மாதிரி தீமை செய்யற மக்களாவே இருந்தாங்கன்னா, அவங்க இறுதி அந்த மாதிரி அதுதான் பண்ணிட்டு இருந்ததுன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்களா, நீதியை வந்து கற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். டு நாட் லேர்ன் ரைச்சஸ்னஸ். தேவன் அந்த சாத்தான் நீக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும், ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் ஏன் வந்து தீமை செய்யறாங்க, இங்க இந்த உலகத்துல இருக்கிற பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிற பயங்கரமான தீவிரவாதியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஜெயில இருக்கிற பயங்கரமான தப்பு செய்யற மக்களா இருக்கட்டும், ஒண்ணு அவங்க வளர்க்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கும், இல்லைன்னா வந்து அவங்க பெற்றோர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுடைய மாம்ச பலவீனமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்னாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த தீமைக்குள்ள போறாங்க, அவங்க பயங்கரமான தப்பு செய்யறதுக்கு வந்து துணிகரமா வந்து போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தையே வந்து நீதி வாசமா இருக்கும் உலகமா மாத்துறாரு. அந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே நிக்கிறாரு. சாத்தான் வந்து வஞ்சிக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து அவங்கள அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கோ வந்து ஆள் கிடையாது இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்.
அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீமையானவர்களை அந்த கடினமான எண்ணத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எண்ணத்தை வச்சு செயல்படுறாங்க. மற்ற மக்களை வந்து துன்பப்படுத்துறாங்க. அப்போ வந்து தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்கள தான் வந்து அழிக்கிறார் கடைசியில. ஓகே, நீதியுள்ள தேசத்திலும் இவங்க என்ன பண்றாங்களா, கர்த்தருடைய மகத்துவத்தை அறியாதே போறாங்களாம். டு நாட் ரிகார்ட் த மெஜஸ்டி ஆஃப் த லார்ட். அந்த கிருபையை வந்து என்ன பண்றாங்களா, அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்களாம். ஓகே, கால் கீழே மிதிக்கிறாங்களாம். ஓகே, அந்த வாய்ப்பை வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலையா. ஓகே, அவங்க வந்து அதை அசட்டை பண்றாங்களாம். ஸோ அப்படி அப்படி இருக்க மக்கள் எல்லாம் அதை வந்து ஆஹ், தீமை பக்கம் தான் போற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்க மக்களை தான் தேவன் வந்து என்ன பண்றாரு, கடைசியில் அழிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஆனால் தான் சாத்தானை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் வந்து விட்டு வைக்கிறார். அதான் இங்க நம்ம படிக்கும்போது கூட பாக்குறோம். ஆஃப்டர் அ லிட்டில் வைல், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, விடுதலை ஆக்கப்படுவோம்னு சொல்லி பாக்குறோம்ல. இப்படியே வெளிப்படுத்தல் 20:7 படிங்க. வெளிப்படுத்தல் 20:7. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும். பாருங்க, திருப்பியும் மோசம் போக்கும். அந்த சாத்தானோட வேலையை என்னதுன்னா மோசம் போக்குறது தான். எப்படி வந்து இப்ப இருக்க மக்களை வந்து மோசம் போக்கி எல்லா வித யுத்தங்களும் சரி, எல்லா வித தீமையான காரியங்களும் சரி, எல்லா வித பொல்லாத காரியங்கள் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சத்தியத்தின் மேல வாஞ்சி இல்லாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துறது எல்லாமே வந்து பண்றது சாத்தான் தான். ஆதியில மனுஷனை வந்து கொலையாளா கொலை பண்ணதே வந்து யாரு, சாத்தான் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வஞ்சித்தது. ஓகே, சாக விதில்லை சொல்லிட்டு பொய் சொல்லி என்ன பண்ணாங்க, அவன் வந்து வஞ்சித்தான் சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் கூட படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க, படிங்க இதை. பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளையும் கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும். வெளிப்படுத்தல் 20:7 இருந்து. அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். இந்த மக்கள் யாரு, சாத்தானோட சேர்ற மக்கள். சாத்தானோட சேர்ற மக்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம படிச்சோம் பாத்தீங்கன்னா ஐசையா 26:6 அந்த நீதியுள்ள தேசத்திலையும் அவங்க தேவனோட கிருபைய என்ன பண்றாங்களா, மதிக்காம அவங்க துன்மார்க்கராவே இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, சாத்தானோட சேர்றாங்க. அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா, கடற்கரை மணலை போல இருக்காங்களா. த லேண்ட் ஆஃப் த சாண்ட் ஆஃப் த சி ஷீஷோர் பாத்தீங்கன்னா த சாண்ட் ஆஃப் த சி, அந்த ஷீஷோர் மேல இருக்காங்களா, அவ்வளவு நம்பர்ஸ் இருக்காங்களா, அவ்வளவு தீமை செய்யற மக்கள். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமா பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அவங்களே பட்சித்து போட்டது. வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்து பட்சித்து போட்டது. அப்புறம் அவங்க ஃபுல்லா காலி ஆயிட்டாங்க சொல்லி போகிறோம். இவ்விதமாய் சாத்தானை பிடிச்சி அவனையே வந்து என்ன பண்றாங்க, கடைசியில் அழிச்சிடறாங்க சொல்லி போறோம். 10வது வசனம் படிச்சிருங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாகாலிலும் வாதிக்கப்படுவார்கள். ஓகே, அந்த அக்னி கடல்ல தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி போகிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யார் பேர்லாம் எந்த பள்ளியோ. 15வது வசனம் படிங்க. அதுலயே 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஓகே, யாரெல்லாம் வந்து தீமை செய்யற மக்களா இருக்காங்களோ அவங்க பேரை வந்து ஜீவ புத்தகத்திலிருந்து எழுத்து கிறுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களையும் வந்து அக்னி கடலே தூக்கி போட்டுறாங்க சொல்லி பார்க்குறோம். இந்த சாத்தான் போன இடத்துலயே. ஓகே, இது 2ஆம் மரணம் சொல்லி பார்க்குறோம். அக்னி கடல் சொல்றது 2ஆம் மரணம் சொல்லி இங்க பார்க்குறோம். அப்போ இதுதான் விக்கெட்டுக்கு வர தண்டனை, தீமை செய்யற மக்கள். அப்போ இங்க நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்குறோம், ஜீவன் அடையும்படிக்கு நன்மை செய்தவர்கள் சொல்லி பார்க்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா தீமை செய்தவர்கள் இல்லைன்னா வந்து அது அவிசுவாசிகள் என்ன ஆகிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை பெறுறாங்க. அது எப்போ பெறுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராட்சியம் அந்த கடைசி நாளில். ஓகே, இயேசு கிறிஸ்து அரசாலும் நாளில் சொல்லி பார்க்குறோம். அவங்க ஒரு வாய்ப்பை பெறுறாங்க. அப்போ வாய்ப்பில் வந்து அவங்க நன்மை போதிக்கப்படுது. ஓகே, சத்தியம் போதிக்கப்படுது. சத்தியம் போதிக்கப்படும் போது யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு, நித்திய ஜீவனை வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா ஆதாம் வந்து நம்ம ஏற்கனவே அந்த கிளாஸ்ல அந்த ரெஸ்கியூ பிளானா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மீட்கும் திட்டத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா ஆதாமுக்கு இனியான பலியை யார் வந்தா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவ பலி கொடுத்துட்ட பிறகு என்ன ஆயிடுது, காசு கொடுத்துட்ட பிறகு விடுதலையாக்கப்படணும். யாரு, மக்கள் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும் சொல்லி பார்க்குறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன் என்று சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் படிங்க, யோவான்
12:32. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது ம் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பூமியில இருந்து உயர்த்தப்படும்போது எல்லாரையும் இழுத்துக்குள்ளேன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நானும் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும் போது நான் ஜீவபலியை ஒப்பு கொடுக்குறேன். ஆதாமுக்கு இணையான பலி நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஜீவனுக்கு ஜீவன். ஆதாம் எப்படி பரிபூர்ணமா ஒரு மனுஷனா இருந்தாரோ, பாவம் இல்லாதவரா இருந்தாரோ, நித்திய ஜீவனா இருந்தாரோ, அதே போல நானும் பாவம் இல்லாதவரா நித்திய ஜீவனா ஒரு பரிபூர்ண மனுஷனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவரோட மரணத்துக்கு ஈடுபலியா நான் மரணம் கொடுத்துட்டேன். நான் மறிச்சிட்டேன் சொல்லி சொல்றாரு. இப்ப கொடுத்ததுனால என்ன ஆச்சு? ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்ததுனால ஆதாம் இழந்த அந்த ஆதாம் மூலமா அந்த மரணத்து மூலமா எல்லாருமே மறிச்சிட்டு இருக்காங்க சொல்லி போறோம். ஆதாமுக்கள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களா, உயிர் தெழுறாங்க சொல்லி போகிறோம். ரிசரக்ஷன் வந்து வந்துருச்சு எல்லாருக்கும். அதனால தான் நம்ம 1 கொரிந்தியர் 15:22 நம்ம என்ன படிக்கிறோம், உயிர் தெழுதல். ஆதாமுக்கள் மரணம் வருவது போல கிறிஸ்துக்கள் உயிர் தெழுதல் இருக்கு சொல்லி போறோம். எல்லாரும் உயிர் தெழுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன்னு சொல்லி சொல்றாரு. இவர் எவ்விதமாய் மரிப்பார் சொல்றதுதான் வந்து கீழே அங்க சொல்லப்பட்டிருக்கு. கைண்ட் ஆஃப் டெத் ஹி வாஸ் கோயிங் டு டை. அதனாலதான் 31 இதே அதிகாரத்துல இதே அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 31 வசனம், இதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சாத்தான என்ன பண்ணுவேன், டிரைவ் அவுட், அவன் உலக மரணத்தின் அதிபதியாகி சாத்தான என்ன பண்றேன், நான் தூக்கி போட போறேன் சொல்லி சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம தூக்கி போறதுன்னா என்னது, மரணத்தின் அதிகாரம் வச்சிருக்கிற அவனை வந்து நீக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம எங்க படிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் அது ஃபுல்லா அங்கேயே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சின்ன அந்த வசனம் மட்டும் திருப்பி ஒரு வாட்டி படிச்சிடலாம். 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாத்தீங்களா, மரணத்தின் அதிகாரியாக ஆனவனை என்ன பண்றாரு, தூக்கி போட்டார். அதான் நம்ம வந்து யோவான் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். தூக்கி விலக்கிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். இவர் வந்து என்ன பண்றாரு, மரணத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை நீக்கி அவங்களுக்கு என்ன பண்றாரா, ஜீவன் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அதான் ஆதாமுக்கள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்பயே என்ன பண்ணப்பட்டதுன்னா, எல்லாருக்குமே நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து மறிச்சு உயிர்த்தெழுந்து பிதா கிட்ட போன பிறகு எல்லாருக்கும் நித்திய ஜீவன், எல்லாரோட பேரும் வந்து ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஆனா யாரெல்லாம் வந்து அந்த வாய்ப்பை பெற்று இன்னமும் வந்து அந்த கிருபையை வந்து வீணா வணங்குறாங்களோ, வீணா யூஸ் பண்றாங்களோ, அவங்கள என்ன பண்றாரு, 2ஆம் மரணத்துக்கு போறாங்க சொல்லி பார்க்குறோம். இதை மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம் கடைசியா. ஓகேவா, படிக்கலாம். அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திரும்பி படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது புரியுதா? இப்ப பார்த்த கான்செப்ட்ல, இப்ப பார்த்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு தேவன், இலவச கிருபையா ரட்சிப்பு, மரணத்திலிருந்து காப்பாத்திட்டாரு. ஆதாம் மட்டும் கிடையாது, ஆதாமுடைய பிள்ளைகளாகிய சபையா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், இல்லைன்னா அவிசுவாசமா இருக்கிற மக்களா இருக்கட்டும், எல்லாருமே இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணிட்டாங்க, காப்பாத்தியாச்சு. எல்லாருக்கும் ரட்சிப்பு சொல்லி பார்க்கிறோம், காப்பாத்தியாச்சு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், சத்தியம் நம்மளுக்கு போதிக்கப்படுது. ஓகே, கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு என்ன போதிக்கப்படுது, சத்தியம் போதிக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதான் நம்ம வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற மக்களா இருக்கிறோம். ஓகேவா, இந்த காலத்துல இதே உலக தேவனுடைய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா லிட்டரலாவே அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரட்சிப்பை வந்து உயிர்த்தெழுதல் மூலமா பாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். லிட்டரலாவே அவங்க சரீரம் புதிய வானம் புதிய பூமியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரீரமே எப்படிப்பட்ட சரீரமா இருக்கு, ஒரு பரிபூர்ண சரீரம், ஆதாமோட சரீரம் மாதிரி, பாவமற்ற சரீரம் மாதிரி சரீரமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். நோய் இருக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, 1ஆம் பாடத்துல கடைசியில, அங்க நோய் இருக்காது, யுத்தங்கள் இருக்காது, பசி பட்னி இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, அது கரப்ஷன் இருக்காது. ஓகே, எந்தவித இயற்கை சீற்றமோ எந்தவித தீமைகளோ எதுவுமே வந்து இந்த உலகத்துல இருக்கிறது எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்லி புதுசா இருக்க போகுது. ஓகே, அல்டிமேட்டா மரணமும் இருக்க போறது கிடையாது, மரணமே இருக்க போறது கிடையாது சொல்லும்போது என்னது, இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே என்ன பண்றாரு, நித்திய ஜீவன் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, எல்லாருமே வாழ்றதுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. பழைய ஈதன் மாதிரியே என்ன பண்ணப்பட்டது, தோட்டம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல பூமி வந்து மாற்றப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த உலகத்துல வந்து சத்தியம் வந்து போதிக்கப்படுது. ஓகே, சத்தியம் போதிக்கப்படும் போது இவங்க அந்த சத்தியத்தை வந்து உண்மையா கேட்டாங்கன்னா, உண்மையா வந்து அதை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சாங்கன்னா
அவங்க கடைசியில வந்து அந்த ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யாரெல்லாம் கேட்காம அவங்க வந்து சத்தியத்தை கேட்காதபடிக்கு அவங்க சாத்தானோட சேர்றாங்களோ அந்த கொஞ்ச காலம் அந்த சோதனை காலத்துல டெஸ்ட் பண்ண மாதிரி எக்ஸாம்பிள் 10வது படிச்சாங்கன்னா அந்த எக்ஸாம் வரும், 10th எக்ஸாம் ரிசல்ட் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம்ல கரெக்டா எழுதுனா தான் அவங்க வந்து பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் 1000 ஆண்டு போதிக்கப்படுறாங்க. ஓகே, நீதி வாசமா இருக்கும் உலகத்துல வந்து நீதி கத்துக் கொடுக்கப்படுது. யார் மூலமா கத்துக் கொடுக்கப்படுது சொல்லி பார்த்தீங்கன்னா சபை மூலமா கத்துக் கொடுக்கப்படுது. அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள், ஓகே, அவங்க மூலமா கத்துக் கொடுக்கப்படுது. அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ கத்துக் கொடுக்கப்பட்ட நீதியை வந்து கடைசியில டெஸ்ட் வைக்கும் போது அவங்க சாத்தான் வந்து தேவன் என்ன பண்றாரு, சோதனைக்காரன், அவன் தான் சோதனைக்காரன் தெரியும்ல நம்மளுக்கு. அவனை வந்து அனுப்பும் போது என்ன பண்றாங்க, அவங்க உண்மையிலே வந்து அந்த நீதியில இருக்காங்களா இல்லைன்னா சாத்தானோட சேர்றாங்களா சொல்லி பார்க்கும்போது சாத்தான் கூட சேர்ற மக்களை வந்து அழிச்சிடறாரு. அந்த நீதியில நிக்கிற மக்களை வந்து என்ன பண்றாருன்னா என்றென்றைக்கும் அவங்க ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற மக்களா அந்த தேவோட ராஜ்யத்துல இருக்கிற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் ஓவரால் திட்டம், ஓவரால் பிளான். பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கு, சத்தியத்தை அறியணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுமா, அப்புறம் கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், அவங்க எல்லாருக்குமே சத்தியம் தெரியணுமா. இதுதான் நம்ம ஒரு வருஷம் கூட படிக்கிறோம். பூமி எப்படி இருக்கணுமா, கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓகே, ஆஸ் த வாட்டர் கவர் த சீ. ஹாபகுக் 2:14 படிங்க. ஹாபகுக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்குமா, இதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. ஓகேவா, அதுதான் இங்க நம்ம இங்க படிக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், ஆல் பீப்புள் டு பி சேவ்டு, அப்புறம் கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், எல்லாருக்குமே அந்த அறிவு, தேவனை பத்தின அறிவு, அந்த ட்ரூத் பத்தின அறிவு, எந்தவித எந்தவித கண்கள் மறைக்கப்பட்டோ இல்ல வந்து தெரியாமையே போகக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இதான் வந்து தேவனுடைய திட்டமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். மனுக்குலத்து அந்த அவிசுவாசிகளுக்கும் என்ன பண்றாரு, தேவன் வந்து ஒரு வாய்ப்பை தரான்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா, இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கறது என்னதுன்னா, இந்த உலகத்துல தப்பு செய்யற மக்களுடைய காரணம் என்னதுன்னா, இந்த உலக சூழ்நிலையா இருக்குது, சாத்தான் இருக்கான், இன்னொன்று அவங்க சரீரமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து மூணு காரியங்கள் அவங்கள வந்து இந்த உலகத்தின் மக்கள்லயே வந்து தீமை செய்யற மக்களா வந்து மாத்துன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்படி இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வந்து நீக்கி, எல்லா தடைகளையும் நீக்கி அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு உலகத்துல வந்து வசிக்க செய்யறான்னு சொல்லி பார்க்குறோம். இதுல வந்து ராஜாக்களாவும் இல்லைன்னா இவங்களை வழி நடத்துறதுக்கு வந்து யார் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா சபை மக்கள் இருக்காங்க. அது வேணா படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:6. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது யார பத்தி பேசிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க விசுவாச கிரியை செய்து அவங்க ரட்சிக்கப்பட்ட இல்லைன்னா வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ கூடயே வந்து போன மக்கள், இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில வந்து உயிர் தெளிந்து மறுரூபமாக்கப்பட்டு அவரோட சரீரத்துக்கு ஒப்பான சரீரமா மாற்றப்பட்டு அவரோட கூட என்றென்றும் இருக்கிறவர்கள் சொல்லி பார்க்குறோம். இவ்விதமா எப்பொழுதும் தேவ இயேசு கிறிஸ்துவ இருப்போம் சொல்லி பார்த்தோம்ல, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் சொல்லிட்டு. ஸோ அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஆசீர்வாதம் என்னது, பரம அழைப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதம், பரலோக குடிவாசி. எப்போ, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21, எபிரேயர் 3:1. ஓகே, பரலோக குடிவாசியா இருக்கட்டும் இல்லைன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள் சொல்லி பார்க்குறோம். இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவனே கூட சேர்ந்து 1000 ஆண்டு அரசாள்றார்கள் சொல்லி பார்க்குறோம், ரூல் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யாரை ரூல் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அவிசுவாசியாக மக்கள் தேவன் ராஜ்யத்துல வரும்போது அவங்களுக்கு நீதியை கற்றுத்தரதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து செம்மையான வழியில் நடத்துறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தேவன் இதான் பெரிய திட்டத்தை வந்து செயல்படுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஓவராலாக இதான் பிளான். அவிசுவாசிகளுக்கும் தேவன் வந்து என்ன இருக்காரு, மீட்பு வச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல இப்போ சபையா இருக்கிற மக்களுக்கும் வந்து எப்படி மீட்பு இருக்கு, பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு எப்படி மீட்பு இருக்கு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னதுன்னா, தேவனோட திட்டத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. என்னதுன்னா, ஒருவரும் கெட்டு போறது பிதாவின் சித்தம் இல்ல, எல்லாரையும் வந்து என்ன பண்ணுமா, காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாத்துறதா தேவன் சித்தமா இருக்கான். இதுதான் நம்ம என்ன பார்த்தோம்னா, யோவான் 3:16 வந்து அவர் ஒரே பிறன குமாரனை கொடுத்து என்ன பண்றான்,
இந்த உலகத்தை வந்து இவ்விதமாய் அன்பு கூர்ந்தா சொல்லி பார்க்குறோம். ஸோ அவ்வளோ அன்பு வந்து நம்ம மக்களாகிய நம்ம மனித மனி மனி மனிதர்களாகிய நம்ம மேல வந்து தேவன் வந்து கிருபை வச்சிருக்கிறா சொல்லி பார்க்குறோம். அந்த கிருபியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வார்னிங்கோட நம்ம வந்து கடைசியை முடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சபையாகிய நம்மளுக்கு, ஓகே, சபையாகிய இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற மக்களுக்கு வந்து நம்ம நம்ம ஏன் சபையில வர சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா, ஓகே, அதனால தான் முதல் பலன் சொல்லி பார்க்குறோம். நம்மளும் ஒரு முதல் பலனா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது படிங்க. எதுனா எபேசியர் 1ஆம் அதிகாரம். நம்ம நேத்திக்கு படிச்சோம். அது இன்னைக்கு ஒரு வாட்டி அது மட்டும் பாயிண்ட் பார்த்துடலாம். 11ஆம் வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். we were the first to put our hope in Christ. ஓகேவா? கிரைஸ்ட் மரிச்சு உயிர்த்தெழுந்தார் சொல்றத நம்பினதுல இந்த 2000 வருஷத்துல, ஓகே, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்குள்ள அந்த காலத்துக்குள்ள யார் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க தான் சபையா இருக்காங்க. ஓகே, இந்த சாத்தான் இருக்கிற காலத்திலயும் சரி, இவ்வளவு பயங்கரமான உலகம் சூழ்நிலை இருந்தாலும் சரி, இவ்வளவு பயங்கரமான சரீரம் வந்து பலவீனமான சரீரம் இருந்தாலும் சரி, நம்ம இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு விசுவாசத்தினால நம்ம உறுதியா நின்று எந்தவித போராட்டம் வந்தாலும் அதுல உறுதியா இருக்கிற மக்கள் தான் யாரு, இங்க சபையா வராங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது இடுக்கமான பாதை தான். அந்த வழியை அறிந்து கொள்றதுல என்னது சிலர் தான் சொல்லி போறோம். few will find it. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த என்னதுன்னா கேட்டுக்கு போற பாதை பார்த்தீங்கன்னா அது மிகவும் பெரிதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனா இடுக்கமான பாதை அதை கண்டு கொள்றதுல சிலர் சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் பயப்படாது சிறுமந்தியே சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, சிறுமந்தியே, சிறு கூட்டமே சொல்லிட்டு இந்த சபை வந்து கொஞ்சம் பேரா தான் இருக்காங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க ஆளுகை செய்யறாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்ல வந்து எல்லாருமே வந்து என்ன ஆக முடியாது, கவர்மெண்டோட சர்வெண்ட் ஆக முடியாது. ஓகே, கீழே வந்து மக்கள் இருக்கணும். எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்டாங்கன்னா அப்போ யாருக்கு வந்து இந்த சர்வன்ஸ் வந்து வேலை செய்வாங்க? பாத்தீங்கன்னா காட் என்ன பண்றாருன்னா அந்த சபையானவங்களை என்ன பண்றாரு, அந்த கவர்மெண்ட் சர்வெண்டா இல்லைன்னா வந்து அவரோட ஆளுகை செய்யறதுக்கு அவங்க 2 பேரும் கிறிஸ்து ராஜாவா இருக்கிறாரு, அவரோட கூட இருக்கிற மந்திரியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே வேலை செய்யறதுக்கு தான் வந்து காட் என்ன பண்றாரு, இப்ப சபையாகிய சரீரத்தை வந்து என்ன பண்றாரு, கூட்டி சேர்க்கிறா சொல்லி பார்க்குறோம். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவனே கூட எப்பயுமே இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, பூமியில இருக்கிற மக்களை வந்து ஆளுகை செய்யறதுக்கு. ஓகேவா? இப்போ உலக மக்கள் அவிசுவாசியா இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வந்து தேவன் ராஜ்யத்துல வந்து ஒரு வாய்ப்பு தரப்பட போது, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ சபையா இருக்கு இப்ப சவிசேஷத்தை கேட்டு இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா தேவன் ராஜ்யத்துல வந்து வர உலக மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு, சத்தியத்தை தெரிஞ்சிட்ட பிறகு, நம்ம பார்த்தோம்ல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அவங்க வந்து தீமை செய்யற மக்களா இருந்தாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். எங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம். சத்தியம் கேட்ட பிறகு அந்த துன்மார்க்கர், ஓகே, சபையில இருக்கிற துன்மார்க்கரா இருக்கட்டும், சத்தியெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க மறுதளிச்சாங்கன்னா, இல்லைன்னா அதை வந்து அசெப்ட் பண்ற மக்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல உலக மக்கள் தேவன் ராஜ்யத்துல வந்து 1000 ஆண்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க வந்து அதை வந்து அசெப்ட் பண்ற மக்களா, துன்மார்க்கமா சாத்தான் கூட போற மக்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை வருது சொல்லி பார்க்கலாம். படிங்க 4ஆவது வசனம், எபிரேயர் 6:4 இருந்து. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆனா முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கிறதுக்கு ஏற்றதுமாய் இருந்து சுத்தரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஓகேவா? அது என்ன, ஒரு பலனும் இல்ல, மத்தவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுது. நடந்தா குத்துது, முள்ளு குத்தி எல்லாம் மோசம் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுவாங்க,
அதை எரிச்சிடுவாங்க, அந்த நிலத்தை எரிச்சிட்டு நல்ல நிலமா வந்து ஆக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, விவசாயம் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தீமையான மக்கள் சத்தியத்தை தெரிஞ்சும், சத்தியம் போதிக்கப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சும், அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டும் அதை அசட்டை பண்ற மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அதை கவனியாத இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தீமை செய்யற மக்களா இருக்கட்டும், அவங்களை என்ன பண்ற தேவன் வந்து முற்றிலுமா நீக்கி அவங்கள வந்து அழிச்சிடறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதான் அதோட முடிவு. ஸோ இதோட முடியுது இந்த கிளாஸ் 2. கிளாஸ் 2ல நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் எல்லாத்தையுமே. எப்படி வந்து ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் தீமை வந்தது, சாத்தான் எப்படி வந்து இந்த உலகத்தோட அதிபதி ஆனா, அது மட்டும் இல்லாதபடிக்கு எவ்வாறு இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது, இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தாரு, ஓகே, வந்து இயேசு கிறிஸ்து யாரை மீட்டாரு, யாரை காப்பாத்தினாரு, எப்படி காப்பாத்தினாரு சொல்றதா இருக்கட்டும். அப்போ காப்பாத்தினதுக்கான பலன் என்ன, 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் எதுவும் நடக்கலையே, என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல சொல்லி அந்த கேள்வியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், இந்த தொடர்ச்சியான இந்த கிளாஸ் 2 பாடத்துல பார்த்தோம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம். இது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி. தேங்க்யூ.